தேர்தல் வரும்போதெல்லாம் இந்த தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்கும், யார் வெற்றி பெறுவாங்க. முதன்மையாக தமிழக முதல்வர், இரண்டாவதாக எதிர்கட்சி தலைவர், அடுத்து துணை முதல்வர், அடுத்து நடிகர் விஜய் அவருடைய ஜாதகம். இது ஜாதக ரீதியாக ஜாதகத்தை வைத்துக் கொண்டு பேசுகின்ற தகவலை தவிர ஒரு சிக்கலான நேரம்னு கூட சொல்லலாம். இந்த மதில் மேல் பூனை இருப்பது போல உடலை காலி பண்ணுவார். ஆனா குரு இப்ப திசை போயிட்டு இருக்கனால்தான் ஓரளவுக்கு அதை கட்டுப்படுத்திட்டு இருக்க. குரு திசை வரைக்கும் தான் இவருக்கு இந்த குரு என்பது இன்னும் 4 மாத காலம்தான். இவர் லக்னத்திலே கேது உட்காந்துருக்காரு. யாருக்கு? எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு. யார் இவரை காப்பாத்துவாங்க? நம்ம அரசியலுக்குள்ள போகல. அரசியல் நம்ம யாரும் தாழ்த்தி பேசல. எங்களுக்கும் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த வார்த்தைகளால் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். வேற ஒண்ணுமே தேவையில்லை. எப்படி எடப்பாடியை பத்தி அவர் பேசுறாரோ, திமுக இனி உதயநிதி மட்டும்தான் சொல்லக்கூடிய அளவு. ஸ்டாலின் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி முதலமைச்சரா வந்திருக்கலாமே. துணை முதல்வரா வந்த பிறகு இவ்வளவு காலம் கடந்த பிறகுதான் 50 வயசுக்கு மேல அவர் புதுசா வந்திருக்காரு. அவர் நிறைய பேரை காலி பண்ணிட்டு இருக்காரு. சில அரசியல் கட்சிகளை அஸ்தமனம் பண்ணிட்டு இருக்காரு. முழுமையான வெற்றி அப்படிங்கிற அந்த பிரேக் பண்ணும். அப்ப தனித்து நின்று இவரால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. மாயை இருக்கும், ஒரு பிரம்மாண்டம் இருக்கும்.